ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சட்னி நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் டிஃபன் ஐட்டம் செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ சட்னி ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு வறுபட்டதும் இதில் பெரிய வெங்காயம் 3 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாவும் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் 3 பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி மிதமான தீயில ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடலில் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. சூடு முழுமையாக ஆறுனது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை வாசனைக்கு, இது எல்லாம் பொரிஞ்சிட்டு சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சுவையான இந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.